மாநிலம் நாந்தெட் மாவட்டத்தில் உள்ளது கக்ராலா என்ற பகுதி. ஊருக்கு வெளியே இருந்த கிணற்றில் 2 சடலங்கள் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணையை தொடங்கினர். சடலமாக மீட்கப்பட்டவர்கள் யார் என்று போலீசார் ஒருபுறம் விசாரணை நடத்தி கொண்டே இருந்தபோது மரோட்டி சுரேன், மாதவ் சுரேன் மற்றும் லக்ஷ்மண சுரேன் ஆகிய மூவரும் தாங்கள்தான் 2 பேரையும் கொன்று கிணற்றில் வீசினோம் என்று காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் தான் நடந்த பயங்கரத்துக்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. சடலமாக மீட்கப்பட்டவர்கள் சஞ்சீவானி, லகான் பண்டோரா இருவரும் போர்ஜூனி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். 20 வயதான சஞ்சீவானிக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடந்தது. கணவருடன் அருகே உள்ள கோரேகாவ் கிராமத்தில் வசித்து வந்தார். திருமணத்திற்கு முன்பிருந்தே லகான் பண்டோராவும் சஞ்சீவானியும் காதலித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் பெண்ணின் வீட்டில் அந்த காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. கட்டாயப்படுத்தி அவருக்கு திருமணமும் செய்து வைத்தனர். ஆனால் சஞ்சீவானியின் மனதில் இருந்த காதலை குடும்பத்தினரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வேறு ஒருவருக்கு சஞ்சீவானி கழுத்தை நீட்டி இருந்தாலும் லகான் பண்டோராவுக்கு தான் அவரது முழு இதயத்தை கொடுத்திருக்கிறார் சஞ்சீவானி. இதனால் திருமணத்திற்கு பிறகும் அந்த காதல் தொடர்ந்திருக்கிறது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உறவை வளர்த்து வந்தனர். மேலும் லகான் காதலியை அவரது மாமியார் வீடு தேடி சென்று அவ்வப்போது சந்திப்பது வழக்கம். இது சஞ்சீவானியின் மாமியாருக்கு தெரிய வரவே அவர் கண்கொத்தி பாம்பாக கண்காணிக்க தொடங்கினார். சம்பவத்தன்று தனது மருமகளையும் அவரது காதலனையும் கையும் களவுமாக பிடித்து பெண்ணின் பெற்றோருக்கு தகவல் அளித்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண்ணின் தந்தை மரோட்டி சுரேன், தாத்தா லக்ஷ்மண சுரேன் மற்றும் மாமா மாதவ் சுரேன் அங்கு விரைந்து வந்தனர். அவர்கள் தங்களது குடும்ப பெண் காதலனுடன் சிக்கியதைக் கண்டு கொதித்தெழுந்தனர். சஞ்சீவானியின் மாமியார், இனிமேல் இந்த பெண் எங்களுக்கு தேவையில்லை, அவளை உங்கள் வீட்டுக்கே அழைத்துச் செல்லுங்கள் என்று கராராக கூறியிருக்கிறார். ஏற்கனவே கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த மூவருக்கும் அந்த வார்த்தை தீக்குள் எண்ணெயை ஊற்றுவது போலாகிவிட்டது. காதல் ஜோடி இருவரையும் சர்ரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். அதன் பிறகும் ஆத்திரம் அடங்காத மூவரும் அவர்களை அடித்தே கொண்டிருக்கிறார்கள். பிறகு லகான் சஞ்சீவானியின் கை கால்களை கட்டி கக்ராலா என்ற பகுதியில் கிணற்றில் வீசியிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. லகான் பிடிபட்டதும் அவரது தந்தைக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் அவர் சம்பவ இடத்துக்கு வந்து சேர்வதற்குள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மரோட்டி சுரேன், மாதவ் சுரேன் மற்றும் லக்ஷ்மண சுரேன் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.